தீபாவளிக்கு சேனல்ஸில் ஒளிபரப்பு செய்கிற திரைப்படங்களை பார்க்கலாம். நம்ம சன் டிவியில் பார்க்கலாம். சன் டிவியில் இந்த தீபாவளிக்கு நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் ராயன். இந்த திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு சாயங்காலம் 6:30க்கு ஒளிபரப்பு பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம சன் டிவியில். அடுத்ததான் நம்ம ஜீ தமிழ் பக்கம் போகலாம். ஜீ தமிழில் இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அருள்நிதி நடிப்பில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு திகில் திரைப்படம் தான் டிமாண்டி காலனி 2. இந்த திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ரகு தாத்தா. இந்த திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு ஒளிபரப்பு பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம விஜய் டிவி பக்கம் போகலாம். விஜய் டிவியில் நிறைய திரைப்படங்கள் வச்சுருக்காங்க. அதில் இந்த தீபாவளிக்கு நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் மகாராஜா. இந்த திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு ஒளிபரப்பு பண்ண இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கலைஞர் டிவி பக்கம் போகலாம். கலைஞர் டிவியில் அதிக திரைப்படம் இல்லை. இப்போ நம்ம கமல் நடிப்பில் வெளிவந்த இந்தியன் 2 திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு ஒளிபரப்பு பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இந்த திரைப்படத்தை பொங்கலுக்கு கூட ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பொங்கலுக்கு பெரிய திரைப்படங்கள் சன் டிவியில் வேட்டையன், ஜீ தமிழில் கோட்டு, விஜய் டிவியில் அமரன்னு நிறைய திரைப்படம் வச்சுருக்காங்க. பெரிய திரைப்படம் கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி இந்த தீபாவளிக்கு கூட இந்தியன் 2 எதிர்பார்க்கலாம்.